ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடு எப்படி துடைக்கிறதுன்னு நான் எப்பொழுதும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் துடைப்பேன். அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியெல்லாம் தொடச்சா வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வரும், வீட்டில் துடைக்கிறதுக்கு லிக்யூடு நம்மளே வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹோம்மேடு லிக்யூடு எப்படி ரெடி பண்ணுறது, எப்படியெல்லாம் வீடு துடைச்சா நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் வீடை ஃபுல்லாக தொடச்சிடுங்க. நானா ஷாம்பு கொஞ்சம் போட்டு துடைக்கிறேன். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் இந்த மாதிரி ஷாம்பு போட்டு துடைச்சிங்கன்னா டைல்ஸ் நல்லா பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கும். ஷாம்பு போட்டு தொடச்சா வழுக்கும் அந்த மாரி யோசிக்கிறவங்க ஷாம்பு போடாத வெறும் பச்சை தண்ணியில ஃபர்ஸ்ட்டு வீட ஃபுல்லா தொடச்சு அழுக்கெல்லாம் எடுத்துடுங்க. வீடு துடைக்கும்போது ஒரு சிலர் கல்லுப்பு மட்டும் போட்டு துடைப்பாங்க. கல்லுப்பு மட்டும் போட்டு நீங்க தொடச்சீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கிற திஷ்டி மட்டும் தான் கழியும். நம்ம வீட்ல நல்ல அதிர்வு அலைகள், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரணும்னா, என்னென்ன போட்டு தொடச்சா, எப்படி தொடச்சா நம்ம வீட்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்? நல்ல அதிர்வலைகள் நம்ம வீட்ல இருக்கணும்னா, எப்படி எப்படி நம்ம ரூமெல்லாம் துடைக்கலாம்? என்னென்ன பொருள் சேர்ந்து துடைச்சா நம்ம வீட்ல கண் திஷ்டி இருக்காது, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வருங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடு துடைக்கிற லிக்விடு நம்மளே வீட்லயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். கடையில நீங்க வாங்குறத 1 வாரம் துடைச்சாலும், நம்ம வீட்லயே ரெடி பண்றத 1 வாரம் நீங்க தொடைங்க. அதுவும் இந்த வெயில் காலத்துல பூச்சி, எறும்பு அதிகமா நம்ம வீட்டுக்கு வரும். அந்த மாரி பூச்சி வராத இருக்க ஒரு லிக்யூடு தான் ரெடி பண்ண போறோம். வீட்லயே ஹோம்மேட் லிக்விட் எப்படி வீடு துடைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கடையில் வாங்குறத ஒரு வாரம் துடைச்சாலும் வீட்லயே இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு வாரம் தொடைங்க. எறும்பு பூச்சி எதுவுமே வராது. அதுவும் இந்த வெயில் காலத்துல நிறைய எறும்பு பூச்செல்லாம் வர கிருமிகள்லாம் கூட வரும். சின்ன குழந்தைங்க வச்சிருக்க வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி தொடச்சிங்கன்னா எப்பொழுதுமே நல்லா க்ளீனாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி தொடச்சி வீடெல்லாம் எடுத்துட்டேன். எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி தண்ணியால தொடச்சு நீங்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டு, மறுபடியும் இப்ப லிக்விட் போட்டு தொடச்சீங்கன்னா, வீடும் நல்லா பளபளன்னு இருக்கும். எந்த பூச்சி, எறும்பு, கிருமிகளுமே நம்ம வீட்டுக்கு வராது. வாங்க இப்ப எப்படி துடைக்கலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு பிடி வேப்பில எடுத்து, இத நல்லா நைஸா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். தலையில அதிகமா பொடுகு, ஈறு, பேன் இருக்கிறவங்க, நம்ம குழந்தைங்களுக்கு சுடு தண்ணி கொதிக்க வைக்கிறம்போது, இந்த இதில வேப்பிலையில ஒரு பிடி கைப்பிடி போட்டு நீங்க கொதிக்க வச்சு, தலை ஊத்தி குளிப்பாட்டினீங்கன்னா, பேன், ஈறு, பொடுகு தொந்தரவு எதுவுமே இருக்காது. குளிக்கிறதுக்கு கூட அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணலாம். பாருங்க, இப்ப நல்லா அரைச்சு அத வடிகட்டி எடுத்துக்கிறேன் பாருங்க. வேப்பில தான் அரைச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். வேப்பிலை ஒரு கிருமி நாசினி தான். பூச்சிகள் எதுவும் வராது. மஞ்சத்தூள் போட்டாலும் கிருமி நாசினி தான். கல்லுப்பு போட்டிங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிற கண் திஷ்டி எல்லாம் குறைஞ்சிடும். இப்ப வாங்க இந்த வேப்பில தண்ணியில நான் என்னென்ன மிக்ஸ் பண்றேன்னு பாருங்க. 1 வாரம் விட்டு 1 வாரம் இந்த மாரி நீங்க தொடச்சா கூட பரவால்ல. வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை எப்பொழுதுமே நான் வீடு துடைப்பேன். அது மாரி வெள்ளிக்கிழமை துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமையே தொடச்சிடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பு பாருங்க. நம்ம வீட்ல இருக்கிற திஷ்டி எல்லாம் கழிஞ்சிடும். பச்சை கற்பூரம் தான் தூளாக்கி போட்டிருக்கேன். பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா, நல்லா நறுமணமாவும், வாசனையாவும் இருக்கும் வீடு. போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏதாவது விசேஷத்துக்கு முந்தின நாள் நீங்க வீடு துடைக்கிறீங்கன்னா, மாட்டு கோமியம் உங்களுக்கு கிடைச்சா கூட 4 டிராப் விட்டு நீங்க தொடச்சீங்கன்னா, அதுவும் வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்ப பாருங்க, ஒரு வாளி தண்ணீல இந்த தண்ணிய வேப்பில தண்ணிய எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த தண்ணிய இப்ப நான் அப்படியே வீடு எடுத்து துடைக்க மாட்டேன். எப்படி துடைக்கிறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூம் துடைக்க போறீங்கன்னா 2 ஜக்கு போதும். ஏன்னா சின்ன ரூமு 10க்கு 12 தான் ரூம் இருக்கும். பெரிய ரூமா அது உங்க ரூமுக்கு தகுந்த மாரி நீங்க தண்ணி எடுத்துட்டு, அந்த ரூம மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட்டு துடைக்கணும். துடைச்சிட்டு அந்த தண்ணிய கீழ ஊத்திடணும். அடுத்த ரூமுக்கு 2 ஜக்கு தண்ணி எடுத்து துடைக்கணும். அந்த மாரி ஒரு ஒரு ரூமுக்கும் தனித்தனியா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்து நீங்க துடைச்சீங்கன்னா தான் ஒரு ரூம்ல இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் இன்னொரு ரூமுக்கு வராது. நான் எப்பொழுதுமே வீடு இப்படி தான் துடைப்பேன். ஒரு வாளி ஃபுல்லா என்ன தேவையோ அதெல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டு, சின்ன வாளியில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்து ஒரு ரூமா தொடச்சு அந்த தண்ணிய கீழ ஊத்திடுவேன். நான் எப்பொழுதுமே இந்த மாரி தான் துடைப்பேன். நீங்க இந்த மாரி ஒரு டைம் தொடச்சு பாருங்க. உங்க வீட்ல நடக்கிற மாற்றத்த நீங்களே உணர்வீங்க. ஒரு ரூம்ல இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் இன்னொரு ரூமுக்கு வரும். அதனால நமக்கு எப்போதும் நெகட்டிவ் திங்கிங்கா இருக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி தனித்தனியா நீங்க துடைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வீட்ல இருக்கும். அதுக்காக தான் பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வீட்டுக்கு தேவையா வீடு துடைக்கிறதுக்குன்னு, இந்த மாரி ஒரு ஒரு ரூமா தொடைங்க. சோம்பேறி பட்டுக்கிட்டு ஒரே வாளியில தண்ணி எடுத்து எல்லா ரூமையும், எல்லா ஹாலையும் ஒரே தண்ணியிலே தொடச்சிடுவாங்க.
அந்த மாரி துடைக்காத, இந்த மாரி ஒரு ஒரு ரூமுக்கும் ஒரு ஒரு வாளி தண்ணி எடுத்து நீங்க துடைச்சு பாருங்க. உங்க வீட்டுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி நெறைய கிடைக்கும். ஒரு சிலர் வீட்ல ஏதாவது விசேஷ நாட்கள்ல தான் சண்டை வரும். அந்த மாரி சண்டை, சச்சரவு எதுவுமே வராது. நீங்க இந்த மாரி வீடு துடைச்சு பாருங்க. வீடும் வியாழக்கிழமையே தொடச்சிடுங்க. அது மாரி பூஜை ஜாமான் விளக்குறதுனாலும் வியாழக்கிழமையே விளக்கிடுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கக்கூடாது, வீடும் துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டேன். பாருங்க தண்ணி எல்லாம் தீந்துருச்சு. எல்லா ரூமுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தொடச்சுட்டேன். இப்ப லாஸ்ட்டு ஹால் மட்டும் தான் இன்னும் நான் துடைக்கல. அதுக்கு ஒரு 3 ஜக்கு தண்ணி இருக்கு. இதுவே போதும் ஹாலுக்கு. இந்த மாரி தான் எப்போதுமே நானு ஒரு வாளியில ஃபுல்லா கரைச்சு தண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு ஒரு ரூமா துடைப்பேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஐடியாவ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. இது மாதிரி தான் நீங்க வீடு துடைப்பீங்களா? நீங்க வீடு துடைக்கிற தண்ணீல என்னென்ன மிக்ஸ் பண்ணுவீங்க? என்னன்னு என் கூட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.